அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவரை சந்திப்போம், திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் தொடர்ந்து நாம் திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம். வணக்கம் அல்லவரே, வணக்கம். தங்களுக்கு என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்றும் அழியாத பழிக்கு ஆளாபவன் யார்? என்றும் அழியாத பழிக்கு ஆளாவான் எளிதென இல்லிருப்பான் எழுதிய மெஞ்சான்றும் விழியாது எளிதாக அடையலாம் என எண்ணி பிறருடைய மனைவியை முறைகேடாக நடந்து கொள்பவன் யாராக இருந்தாலும் அழியாத பழிக்கு ஆளாவான் என்று குறிப்பிடுகிறார். எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் எளிதாக இன்னொரு பெண்ணை அடைந்து விடலாம் என்று எண்ணி செயல்படுகின்ற ஒரு மனிதன் அவன் அழியாத பழிக்கு ஆளாவான் என்று குறிப்பிடுகிறார். எனவே மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சிந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.